வணக்கம் மக்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான வேலை வாய்ப்பு என்னன்னா, நம்ம எஸ்எஸ்சில இருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிபிகேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப்கான லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். என்ன மாதிரி போஸ்ட் கேட்டிருக்காங்கன்னா, ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியில் இன் டெல்லி போலீஸ் எக்ஸாமினேஷன் கேட்டிருக்காங்க. அதாவது ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ண டேட்டு பார்த்தீங்கன்னா 29/9/2025 20/10/2025 நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு வந்துட்டு ஆன்லைனில் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 20/10/2025 நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் வந்துட்டு 27/10/2025 29/10/2025 நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 2025 ஜனவரி 2026 நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ போஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல் மேலில் வந்துட்டு 341 வேக்கண்ட்டும், ஹெட் கான்ஸ்டபிள் ஃபீமேலில் வந்து பார்த்தீங்கன்னா 168 வேக்கண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு சேலரி பொறுத்த வரைக்கும் பே லெவல் 4ல் வந்துட்டு 25,500 81,100 வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க குரூப் சிலேருந்து. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 25 வயதுக்குள்ள இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இதற்கு உண்டு. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 5 வருடமும், ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 3 வருடமும், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 10 வருடம், பிடபிள்யூடி அதாவது டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ் ஓபிசி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 13 வருடமும், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா வந்து 15 வருடமும், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா 3 வருஷமும், ஸ்போர்ட்ஸ் மேன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் உமனாக இருந்தீங்கன்னா 5 வருடமும், அதாவது எஸ்சி எஸ்டியில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதற்கு ஹைட் அண்ட் வெயிட் இதெல்லாம் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கிறாங்க. ஹைட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன்லேருந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செஸ்ட்டும் வந்துட்டு இருக்கணும் 5 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது தான். ஸோ இதுக்கு வந்து என்ன மாதிரி குவாலிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th பேஸ்டு தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு இங்கிலீஷ் டைப்பிங் தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30 வேர்ட்ஸ் பர் மினிட்ல உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட்டும் உங்களுக்கு நடத்துவாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு முன்னுரிமை பொறுத்த வரைக்கும் என்சிசி சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு டிகிரி டிப்ளமோ இது முடிச்சவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணோம்னா நீங்கள் ssc.gov.in இந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து ஆதார் பேஸ்டு தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ ஆதாரில் லிங்கான ஃபோன் நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு, ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர், அப்புறம் வந்துட்டு 10th மார்க் ஷீட் கண்டிப்பாக வேணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிங்களோ அந்த டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபோட்டோ சிக்னேச்சர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லைவ் ஃபோட்டோ கண்டிப்பாக எடுப்பாங்க. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நெட் சென்டரில் போனீங்கன்னா உங்களுக்கு வெப்கேமில் வச்சு ஃபோட்டோவை எடுப்பாங்க. இல்லை உங்களுக்கு வந்துட்டு ஃபோனில் இது பண்ணணும்னா உங்களுக்கான ஆப்ஸ் இருக்கும். ஸோ ஆப் மூலியமாகவும் நீங்கள் வந்துட்டு ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறப்போ பேக்ரவுண்ட் கிளியராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு பிளைன் பேக்ரவுண்டு தான் கண்டிப்பாக இருக்கணும். கேப், கண்ணாடி இதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நல்லா படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்துட்டு ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் 100 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஜென்ரல் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா. இதுவே விமன், எஸ்சி எஸ்டி, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தான், கண்டிப்பாக எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு இங்கே சதர்ன் ரீஜன் போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, வேலூர். ஸோ இந்த லொக்கேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ உங்களுக்கு நியரஸ்ட்டாக எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வந்துட்டு உங்களோட லொக்கேஷன்ஸை நீங்கள் போட்டு எக்ஸாம் வந்து நீங்கள் ரைட் பண்ணலாம்.
ஓகே மக்களே, இது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தான். கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. 12th முடிச்சவங்க யாரா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோல வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.